வெல்கம் வியூவர். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் பாலியல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள், பல்வேறு கேள்விகளுக்கு நம்ம விடையளிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நண்பருடைய ஒரு கேள்விக்கு நம்ம பதிலளிக்க வேகமாக பார்க்கும் பொழுது, அதாவது ஆண்குறியோட விரைப்புத்தன்மையை உடனடியாக அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம இது கையாளலாம், அனைவரும் கையாளலாம். பக்க விளைவுகள் இல்லாதது. இது நீங்கள் ஓடிசி, ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்டாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். மருத்துவருடைய ஆலோசனை பெற்று பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. அதோடு வரக்கூடிய இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கொடுங்க. மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக காமசூத்ராவுடைய தாந்திரிக் செக்ஸை பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கான வீடியோக்கள் கிடையாது, எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு வரக்கூடிய இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, என்னென்ன செக்ஸ் முறைகள் இருக்குது, எப்படிலாம் செய்யலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன போர் பிளே என்னென்ன இருக்குது, என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்குங்கிறத அந்த வாட்சாயனர் நல்லா தெளிவாக தன்னுடைய நூல்களில் வெளிப்படுத்தி இருக்கார். சரிங்களா? அது ஒரிஜினல் சமஸ்கிருதத்திலேருந்து, நம்ம கிரந்தங்கள்லேருந்து நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணி உங்களுக்கு அதுக்கான மாடல் படங்களோட நம்ம கொடுக்க இருக்கிறோம். இதை நீங்கள் பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய்க்கலாம். பொதுவாக ஆண்குறியோட விடைப்புத்தன்மைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய மெக்கானிசம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது தொடர்பாக சில வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஆண்குறி எப்படி விரைப்புத்தன்மை இதாகுது, என்னென்ன காரணங்கள் இதாகுது, அந்த நைட்ரிக் ஆக்சைடு அளவு எப்படி இதாகி அந்த பிளட்டை இது பண்ணி அதாவது லாக் பண்ணி அது எப்படி விரைப்புத்தன்மை உண்டு பண்ணுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அதில் ரப்சராக மசாஜ் பண்ணாலும் நம்ம உடம்புல பாதிப்பு, அந்த ஆண்குறி பாதிக்கப்பட்டு போயிடும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, சில மருந்துகள் நம்ம சித்தர்கள் நம்ம முறைப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தினோம்னா துவண்டு போன ஆண்குறியை கூட நன்றாக ஒரு கம்பீரமாக எழ வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு அந்த இதுகளுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆண்குறி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கார்பஸ் கவர்னோசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், இந்த மாதிரியான மசில்ஸோட கூட்டமைப்பு தான் அது. முன்னாடி பார்க்கும்போது ஃபோர்ஸ்கின், ஃப்ரினுலம், அதே மாதிரி பெனிஸோடைய நுனிப்பகுதி இருக்கும். அதோட நடுப்பகுதி சாஃப்ட்டு, அடிப்பகுதி சஸ்பென்சரி லிகமெண்ட்டோடு இதாகிட்டு வந்துட்டுருக்கோம். நல்லா கவனித்து பார்த்திங்கனாலும் அது எவ்வளோ தான் சுருங்கினாலும் உடம்புக்குள்ளே போகாது. ஆனால் மிச்ச அனிமல்ஸுக்கு மாடு இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு உள்ளேக்க போய்க்கிறோம். சரிங்களா? ஆனால் மனிதருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரெயினிலத்தோடு அந்த அட்டாச் பண்ணி இப்போ அந்த சுவிட்சரிங் இருக்கிறனால என்ன கேட்டால் உள்ளேக்க போக விடாது. ஆண்குறியை எவ்வளோ தான் சுருங்கி இருந்தாலும் வெளியிலே அதை இருக்க வைக்கும். சின்னதாக இருந்தாலும் சரி, பட்டன் சைஸில் இருந்தாலும் சரி, சின்ன பகுதியாக இருந்தாலும் சரி, அது வெளியில் தான் இருக்க முடியும். பூனை, புலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளேக்க இழுத்துக்கிறோம். மாடுக்கு பார்த்திங்கன்னா இழுத்துக்கிறோம், நாய்க்கு பார்த்தா இழுத்துக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டும் அந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. சுருங்கினாலும் வெளியில் தான் இருக்க வைக்கும். இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில ஆளுக்கு எதிர்பாலினருக்கு கிண்டல் பண்ணுவதற்கு ஒரு இதாக பாருங்கள் சுருங்கி போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான அது கிடையாது. அது படம் எடுத்து ஆடும்போது தான் அதனுடைய விஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த மசில்ஸ் சில நேரம் தளர்ச்சியாக கூடும். சரிங்களா? தளர்ச்சியாக கூடும். சுய இன்பங்கள், அதே மாதிரி இயற்கைக்கு மாறான உடல் உறவுகள், வன்புணர்ச்சிகள், அதே இந்த மாதிரியான இது ரொம்ப ரப்சராக போட்டு பண்ணுறது, அதிகப்படியான உடலுறவு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த ஆண்குறி தசைகள் நாளாக வலுவிழக்க ஆரம்பிச்சிடும்.
அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய சென்சரி நர்வு எண்டிங் ஏறத்தாழ ஏகப்பட்ட நர்வு எண்டிங் வந்து அதில் வந்து அந்த ஆண்குறியோட நுனிப்பகுதிகளில் வந்து இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி வந்து அந்த சாஃப்ட் வரைக்குமே பரவி இருக்கும். அதனால தான் நீங்கள் ஆண்குறியோட சாஃப்ட்டை பிடிச்சி பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு வந்து உணர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பரவும் பொழுது அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நரம்பு குறையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூச்சம் எடுத்து குறையும் போது அதனுடைய தளர்ச்சி குறையும் போது அந்த மசில்ஸ் மேலும் வந்து தளர்ச்சி ஆகி போயிடும். அப்போ இந்த இடத்துல நரம்பை வலுவுப்படுத்துறதுக்கான சில சிகிச்சை முறைகளை நம்ம வந்து அவசியமாக பண்ணணும். அந்த இடத்துல முதல் இடத்துல வைக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதாம் ஆயில். நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பிராண்ட்லேயும் வருது, ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். அந்த பாதாம் ஆயிலோட மகத்துவம் வந்து மிகப்பெரிய மருத்துவம் உள்ளது. ஆமாம், இப்போ இது மாதிரி இந்த லம்பார் ஸ்பாண்டிலைசிஸ் இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு கண்ணு துடிச்சுட்டுக்கிட்டு இருக்கிறது, அவன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதனுடைய மருத்துவமே தெரியாமல் தலை முடிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், முகத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு போடுறான். ஆனால் அதனுடைய இதை காட்டிலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது ஆமாம், ஆண்குறிக்கு நீங்கள் மசாஜ் பண்ணும்பொழுது அந்த பாதாம் ஆயிலோட இது வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளை வந்து வலிப்படுத்தி கொடுக்க வைக்கும். கைகால் தளர்ச்சி ஆகிறது, அது மாதிரி சோர்வாக இருக்கிறது, நம்னஸ் ஆகிறது, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலே அந்த நரம்புகள் வந்து அது தோல் மூலம் உறிஞ்சப்பட்டு அந்த நரம்புகளை வந்து மேலும் அது வலிமைப்படுத்தி வைக்கும். சரிங்களா? அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து உள்ளைக்க கூட சாப்பிட்டுக்கலாம். பாதாம் ஆயில் வந்து உள்ளைக்க கூட சாப்பிட்டுக்கலாம். பாலோட கலந்து ஒரு மூடி அளவு போல் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். 5 ml to 10 ml அளவு போல் ஒன்றும் செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேட்டு வந்து ஈஸியாக நன்மை செய்யக்கூடிய டைஜஸ்டபிள் ஃபேட்டு. சரிங்களா? மற்றபடி வேறு கொழுப்பு வகையான ஆயில்களை இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த பாதாம் ஆயில் வந்து நன்மையானது. அப்படியும் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாதாம் வாங்கி ரெகுலராக உணவில் வந்து சேர்த்துக்கிறங்க. இப்போ முந்திரி பருப்பு சாப்பிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்றி தலையில் இப்போ ஒரு மாதிரி கின்னுன்னு இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்க வைக்கும். ஆனால் பாதாம் ஆயிலுக்கு அந்த மாதிரி பாதாமுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகியிருக்கும். அதனால் இந்த பாதாம் ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து நல்லா கழுவி விட்டிங்கன்னா அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து மாறிடும். ஏன் நீங்கள் நரம்பு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ண சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஹாட் வாட்டரில் வந்து வரும்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சீதம் அப்படின்னு சொல்ல குளிர்ச்சி தன்மைகள் வந்து நரம்பை வந்து மேலும் வந்து இதாகிக்கிற வைக்கும், வாதத்தை வந்து அதிகப்படுத்தி வைக்கும். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த சீதம் அந்த தன்மையை குறைக்கிறதுக்கும் வாதத்தோட நேச்சர் நரம்போட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் கொதிக்க வச்சு கூதுறாயே பேலட்டபிள் அந்த மாதிரியான இதில் வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் இதை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்க வைக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக கண்டிப்பாக கொஞ்சம் ரெகுலர் பண்ணுறதுனால வந்து தப்பு கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் தானே, உங்களுக்கு தானே சந்தோஷம். அதனுடைய பண்புகள் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயன தைலம் சொல்லக்கூடிய ஒரு தைலம். இது வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் பேஸ்டில் வரக்கூடிய ஒரு தைலம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு சிக்கிமுக்கி கல்லிலேருந்து வாழை வடித்தல் முறையில் வந்து ஒரு வகையான தயார் பண்ணி தலைகீழ் அது வந்து பிடிச்சி பண்ணக்கூடியது. அது ஹீட்டில் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த தைலம் வந்து வெளியில் எடுத்த உடனே மெல்ட் ஆயிரும். எடுத்து மெல்ட்டாக இருக்கிறது வந்து உள்ளே பாட்டிலில் வச்ச உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா இறுகி கல் மாதிரி போயிடும். வேக்ஸ் தான் அது. நீங்கள் எடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. லைட்டாக ஹீட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிலாக மெல்ட் ஆயிரும். இதை வந்து இது பண்ணும் பொழுது சித்தர்களுடைய பாடல்களே சொல்லியிருக்குது, ஆண்குழியோட தளர்ச்சி வந்து போகும். அதே நேரத்தில் அது வந்து வலி நிவாரணியாக கூட பயன்படுத்திக்கலாம். இதுவும் ஒரு வகையான மசில்ஸ் தானே. அதனால் இது வந்து நீங்கள் தாராளமாக துவண்டு போன ஆண்குறிக்கும் இந்த மயன தைலம் மிகச்சிறந்த ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து பல அஸ்வகந்தாதி தைலம், அதாவது பல தைலம், ஷீரபலா தைலம், இது எல்லாமே நர்வென் டானிக்காகவே வேலை செய்யுது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு மருத்துவருடைய தகுதி வாய்ந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் போக வேண்டியதில்லை. உங்கள் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள இந்த ஆயுர்வேத மருத்துவ பிரிவை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே அங்கே உள்ள மருத்துவர்கள் வந்து இலவசமாகவே ஆலோசனை கொடுத்து
அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மருந்தும் கொடுத்து உங்களுக்கு இது பண்ணி கொடுவாங்க. உங்கள் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போனோம் சார், அவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ செலவு பண்ணேன், சில ஆள்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். நீங்கள் அப்படிலாம் போயிட்டு நீங்கள் இது உண்மையிலே செக்ஸ் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை. அதுக்கான நிறைய பேர் புலம்பிட்டு வர்றதை நான் பார்த்துருக்கேன். ஆமாம், வாழ்க்கையை விரக்தி அடைஞ்சு தான் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வரவங்கள்ட்ட வந்து நம்ம காசை பிடிங்கி கொள்ளையடிக்கிறங்கிறதெல்லாம் வேண்டியது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது ப்ராப்பரான அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்களை இவங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் போய் இன்றைக்கி எல்லா இதுலேயும் வந்து சித்தா விங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆயுர்வேத விங்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஆர்ஹெச்எம்ங்கிற ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களில் ரூரலில் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயுர்வேதா சித்தா பிரிவுகள்லாம் இருக்குது. அங்கே போங்க. உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இலவச ஆலோசனையும் கொடுக்குறாங்க, இலவச மருந்தும் கொடுக்குறாங்க. சரிங்களா? வாங்க, நிகழ்ச்சியோட இறுதிப்பகுதிக்கு வந்துட்டேன். நான் சொன்னக்கூடிய இந்த இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக அப்ளை பண்ணாலே ஆண்குறி வந்து கம்பு போல் நல்லா வந்து தடிமனாக நல்லா ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கும் நல்ல ஒரு நீடித்த இன்பத்தை வந்து கொடுக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.